நானும் இவனும் சேர்த்து கூட அவனை தோக்கடிக்க முடியல. அவன் ஒருத்தன் வந்து எங்க 2 பேரும் வச்சுட்டு போயிட்டான். குட் மார்னிங் கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இது மாதிரி தமிழ் சிங் அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி வந்து நான் கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோட வ்ளாக். பிகாஸ் நாங்கள் எல்லோரும் கோயிலில் இருக்கோம். அண்ட் கைஸ், இன்றைக்கி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னதுன்னா, இந்த இடத்துல நான் வந்துட்டு அஸ்வினை நிப்பாட்டிட்டு விளையாடுந்தேன். அண்ட் இங்கே வந்து அவனோட நான் லைட்டாக தூக்கினேன், இதில் இடிச்சுக்கணும் அவன். ஸோ கரெக்டாக இங்கே நின்றுந்தான் கைஸ் அவன் வந்துட்டு. அண்ட் நான் கரெக்டாக அவனை தூக்க போது நான் இது பார்க்கவே இல்லை மேலே இருக்குது. அண்ட் அவன் தலை வந்து இந்த இடத்துல இடிச்சிக்கிச்சு. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷத்துக்கு அவன் அழுவ ஆரம்பிச்சிட்டான். பட் தெரில, இது மேபி நார்மலாக இருக்குமா இல்லையா தெரில, பட் ஆச்சு. இப்போ அவன் ஃபைனாக இருக்கான். ஓ, இப்போ அவன் தூக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் எப்படி பண்ணுறான். ஏன்னா இது ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அது கற்று விளையாடிட்டான். இஸ் ஃபைன். ஏன்னா எனக்கு தெரியல, இது முதல் வாட்டி தானே ஆச்சு. இல்லை உனக்கு ஆயிருக்கு, உனக்கு எனக்கே இருக்கா? உங்கள் தாத்தா தூக்கி போட்டார் ஒரு வாட்டி. அப்படியா? மேலே தூக்கி அடிச்சு சொர்ணமே இல்லாமல் போச்சு கொஞ்ச நேரம். அப்பா என்ன சொல்கிறேன்னா, எனக்கு கொஞ்சம் கூட ஃபீல் ஆகாமே போயிடுச்சு அந்த டைமில். ஸோ மேபி இட் ஹேப்பன்ஸ் டு கிட்ஸ். பட் ஒரு நிமிஷத்துக்கு ரொம்ப பயந்துட்டாங்க காய்ஸ். நான் என் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் காய்ஸ். நான் என் தங்கச்சியை கூட்டின்னு வரதுக்காக போனேன். இப்போ தான் கோயிலேருந்து வந்துட்டு ஹாப்பியும் அஸ்வினியும் இறக்கிட்டு நான் தங்கச்சியை கூட்டின்னு போனேன். பட் பார்த்தா அவள் வந்து இன்னொரு எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களோடய வந்துட்டான். இப்போ நானும் என் தங்கச்சியும் ட்ரெஸ் அயன் பண்ணுறதுக்காக கொடுக்கறதுக்காக போகிறேன். பாருங்கள் காய்ஸ், பாவம் எவ்வளோ வெயிட் தூக்குற மாதிரி இருக்குல்ல. ஐயோ பாவம். ஐயோ நான் வண்டியை ஓட்டுறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ல வண்டியில் உட்காந்துட்டு. நீ இந்த வண்டி ஓட்ட போற கைஸ். எனக்கு எப்படியா இப்போ இருக்கும் நீ இந்த வண்டியில் உட்கார்ந்ததே இல்லை கைஸ். திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் ரிவிலேஷன். இப்போ இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 மாதம் ஆகுது இந்த வண்டி. ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உட்கார்றேன் இந்த வண்டியில். அடா பாவீங்களா, இது தெரியாமல் போச்சு. ரவுண்ட் போயிட்டு வரலாமா? ஓகே டன், சூப்பர். ஃபர்ஸ்ட் இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வரலாம். ஓகே. எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? गाइस இப்போ ஃப்ரூட்ஸ் வாங்க வந்திருக்கோம். பாருங்க எங்க கடை செட்டப் பண்ணிருக்காங்க. ஹைவே இருக்கு மேலே. திஸ் இஸ் ஃபுல் ஹைவே, சர்வீஸ் ரோடு. அண்ட் கீழே இங்கே ஒரு கடை இருக்கு. அண்ட் இங்கே கூட ஒரு கடை இருக்கு. எனக்காக கிரேப்ஸ் வாங்கிக்கோ. ஆமாம் இதுதான் தெரில, பார்த்து வாங்கிக்கோ. நம்மளுக்கு சாப்பிட்றது தான் முக்கியம். गाइस டைம் ஆயிடுச்சு 2 மணி, 2 o'clock ஆயிடுச்சு. அண்ட் 2:15 நாங்கள் கிளம்பணும். இப்போ நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். we just have 15 minutes. இதுக்கடுத்து நாங்கள் கிளம்பி ஆகணும், இல்லைன்னா லேட் ஆகிடுவோம். அஸ்வின் நாங்கள் ஜாலியாக பாட்டியோட விளையாடிட்டு இருக்காங்க. பாருங்கள், பாட்டி அவனை விட மாட்டாங்க. ஹாப்பி டைம் பாருங்கள் எவ்வளோ ஆச்சு. டைம் பாருங்கள் எவ்வளோ ஆச்சு. டைம் 2:30க்கு நம்மளோட மூவி இருக்குது. ஆமாம், நாங்கள் சீக்கிரமாக கிளம்புனோம். சீக்கிரமாக சாப்பிடுங்க, சீக்கிரமாக சாப்பிடுங்க, ஜல்தி खाओ. சரி சரி போல்தோ. டைம் 2:23 ஆயிடுச்சு. இப்போ இருக்கும் நான் மட்டும் தான் வெளியே வண்டி எடுத்துகிட்டு ரெடியாக நிற்கிறேன். மீதி வின்னி வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா உள்ள. ஹாப்பி வந்து ஒர்க் பண்ணி சாப்பிட்டு இருந்தா. இப்போ இருக்கோம். அஸ்வின் படுத்துட்டு இருக்கான். நாங்கள் இன்னொரு 7 நிமிஷத்தில் எங்களோட மூவி ஸ்டார்ட் ஆக போகுது. பட் தியேட்டருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. பட் இப்போதைக்கு இவங்க வரல பாருங்கள். गाइस மூவி பார்த்துட்டு முடிச்சாச்சு. அண்ட் இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் மூவி வாஸ் வெரி டச்சி. யூ கேன் சி எல்லா சீரியஸ் ஃபேஸஸில் இருக்காங்க. பிகாஸ் மூவி வந்து எப்படி இருந்தது இல்லை, இட் வாஸ் கைண்ட் ஆஃப் வெரி டச்சி. ரொம்ப என்ன சொல்கிறது, ஹவு டு சே, என்ன நடந்தது அது அப்படி நடக்கலைன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மீன்ஸ் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பிலீஃப். பட் கைஸ் த மூவி நாங்கள் பார்த்துட்டு வந்தது வந்து சாவான்ட்டு மூவி இருக்குது. ஐ திங்க் இது ஓடிடியில் நிறைய இதில் வந்துடும் இல்லையா, லாங்குவேஜஸில் வந்துடும்ல. ஸோ மேபி இது வந்து தமிழில் வந்ததுன்னா ப்ளீஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ் லைக் யூ வில் see. கைஸ் 3 மணி நேரம் 2:30லேருந்து 5:30 வரைக்கும் வெளியே இருந்தோம். 3 மணி நேரம் கட்டி இன்னும் பார்க்குறோம். पैर में क्या नाले ऐदा मुझे लगा था ये गाइस இங்கே நின்ட்டு என்ன பண்ண போகிறோம் வீட்டில். சரி போர் அடிச்சிருந்து. சரி நானும் என்ன யோசிச்சேன்னா गाइस, ஸோ நானும் ககனும் வந்திருக்கான்ல. ஸோ
ஸோ நானும் அவன் வீட்டுக்கு போகிறேன். நாங்கள் கொஞ்ச நேரம் PS5 விளையாட போகிறோம். கைஸ் இப்போ நானும் ககனும் வந்து PS5 விளையாடுறோம். இங்கே விளையாடிட்டு இருக்கோம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் WWE விளையாடுறோம். தட் இஸ் லைக் நான் ரொம்ப முதல்ல விளையாடினது. இவன் ஃப்ரீக்வெண்ட்டாக விளையாடிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக விளையாடுறது இல்லையா? அப்போ பயங்கரமாக மேட்ச் இருக்க போகுது. எந்த பிளேயர் தான் தேடுற? தெரிஞ்சவன் வரட்டுமா? ஜே உசோத்லாம் தெரியாது, ஜான்சினா வந்துட்டான். ஓகே ஸோ கைஸ், நான் வந்து ரோமன் ரெயின்ஸ், இவன் வந்து ஜான்சினா. இல்லை அது இவன் வந்து ஜான்சினா, நான் வந்து ரோமன் ரெயின்ஸ். கைஸ் பார்க்கலாம் யார் தான் ஜெயிக்கிறா. யோ சூப்ளெக்ஸ் ஏதானே? ஓகே ட்ரையாங்கிள் தானே இது? கைஸ் இவன் ஜெயிக்கிறா. நான் தோக்குறேன். குச்சி கால் உடைக்கிறான் கைஸ். இவன் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான், எனக்கு இது மட்டும் தெரியுது. யாரும் வந்துட்டாங்கல்ல? ஆமாம், டிஸ்ட்ராக்ஷன். காய்ஸ் அவனை சப்போர்ட் பண்ணி வேற யாரும் கூட கூப்பிட்டான் அவன் கேமில். காய்ஸ் நடுவுலேருந்து எவனோ வந்துட்டான், நானும் இவனும் போட்டேன், அவனை அடிக்கிறோம். நாங்கள் இங்கே 2 பேர் சண்டை விட்டு நாங்கள் இவனை அடிச்சுட்டு இருக்கோம். காய்ஸ் நானும் இவனும் சேர்த்து கூட அவனை தோக்கடிக்க முடியல. அவன் ஒருத்தன் வந்து எங்கள் 2 பேரும் அடிச்சுட்டு போயிட்டான். ஆனால் நாங்கள் எந்த அளவுக்கு ப்ரோ தெரிஞ்சிச்சு அவனுக்கு. பயங்கர ப்ரோ பிளேயர்ஸ் பார்த்தீங்களா காய்ஸ் நாங்கள் 2 பேரும். 3வது வந்துட்டு எங்கள் 2 பேரும் தோக்கடிச்சு ஜெயிச்சிட்டான் பாருங்க. காய்ஸ் இன்னைக்கு எங்களோட டின்னர் குத்து பரோட்டா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? காய்ஸ் இப்போதைக்கு பாருங்கள், நாங்கள் கேம் ஹோல்டில் போட்டு சாப்பாடில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஏன்னா சாப்பாடு தான் முக்கியம். காய்ஸ் விளையாடி 3 மணி நேரம் எங்கே போச்சு எங்களுக்கே தெரில. இல்லை ப்ரோ, எங்கே போகுது, கலந்துட்டு ஓடுது. டைம் இப்படி ஓடுது இல்லை? லைக் விளையாட ஆரம்பித்தோன்னா அவ்வளோதான். கைஸ் ஆக்சுவலி தெரிய மாட்டேங்குது நாங்கள் எவ்வளோ நேரம் விளையாடுறோம். என்னது லைக் நோ கவுண்ட் ஆஃப் டைம். நாங்கள் 7 o'clock ஆரம்பித்தோம், 9:30 ஆயிடுச்சு. அதுக்குள்ளே 9:30 ஆயிடுச்சு அப்படின்ட்டு யோசிக்கிறோம். சரி அப்போ நம்ம அப்புறமா பார்க்கலாம், திருப்பி ஒரு நாள் விளையாடலாம். என்ன சொல்கிறேன்? ஓகே.